இந்த வீடியோவில் நம்ம டாக்கர் கம்போஸை பற்றி பார்க்க போகிறோம். டாக்கர் கம்போஸ்னால் என்ன, அதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத வழக்கம் போல் ஒரு சினாரியை வச்சு பார்க்க போகிறோம். இப்போ என்கிட்ட ஒரு 3 tier அப்ளிகேஷன் இருக்குது. அதாவது ஒரு ஃப்ரண்ட் எண்டு, ஒரு பேக் எண்டு, ஒரு டேட்டா பேஸ் அப்படின்னு 3 லேயர் இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷனை தான் நம்ம ப்ரௌசரில் பார்ப்போம். இந்த ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷனுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அது பேக் எண்ட் அப்ளிகேஷன்ட்ட ஏபிஐ கால் பண்ணி கேட்கும். அண்ட் பேக் எண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பான். ஸோ பேக் எண்ட் வந்து டேட்டாவை வந்து டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து அதை வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்புவான். இவங்க ஒருத்தர் பேசணுன்னா ஒருத்தரோட யூஆர்எல் தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து பேக் எண்டை கேள்வி வைக்கணும்னா பேக் எண்டோட ஐபி அட்ரஸும் போட்டும் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் பேக் எண்ட் வந்து டேட்டா பேஸ்ட்டை வந்து பேசணுன்னா பேக் எண்டுக்கு வந்து டேட்டா பேஸோட யூஆர்எலும் போட்டும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஒருத்தர் பேசிக்க முடியும். இப்படி தான் ஒரு 3 tier அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகும். நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு டாக்கர் இமேஜ் வச்சு தான் நம்மளால் கண்டெய்னர் க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் அந்த கண்டெய்னருக்குள்ளே தான் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகும். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட இந்த 3 அப்ளிகேஷனோடைய டாக்கர் இமேஜ் எனக்கு வச்சுருக்கேன். ஸோ நான் இந்த இமேஜஸை வச்சு நான் டாக்கர் கண்டெய்னர் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஃபஸ்ட் நான் டேட்டா பேஸ் கண்டெய்னர் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நான் வந்து டாக்கர் ரன் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி என்னோட டேட்டா பேஸோடைய நேமு, பாஸ்வேர்டு இதெல்லாம் என்விரான்மெண்ட்டில் பாஸ் பண்ணி இந்த கமாண்ட் மூலமாக ஒரு டாக்கர் கண்டெய்னர் க்ரியேட் பண்ணுறேன் MySQLக்காக. ஸோ இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நான் வந்து MySQL கண்டெய்னர் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த MySQL கண்டெய்னருடைய ஐபி அட்ரஸு, அப்புறம் யூசர் நேம், பாஸ்வேர்டு இது எல்லாத்தையுமே என்னோடய ஸ்ப்ரிங் பூட் பேக் அண்ட் அப்ளிகேஷன்கிட்ட கொடுத்து சேம் டாக்கர் ரன் கமாண்டை யூஸ் பண்ணி பேக் அண்ட் அப்ளிகேஷனை நான் ரன் பண்ணுறேன். அப்புறம் பேக் அண்ட் அப்ளிகேஷனோடைய ஐபி அட்ரஸை எடுத்து ஃப்ரண்ட் எண்ட்டை கொடுத்து ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணுறேன். ஆக மொத்தம் 3 கமாண்ட் ரன் பண்ணி 3 கண்டெய்னர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒருத்தரோட யூஆர்எல் எடுத்து பாஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுவே ஒரே நெட்வொர்க்கில் இந்த அப்ளிகேஷன் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நெட்வொர்க்கை நான் க்ரியேட் பண்ணணும். அப்புறம் கண்டெய்னர் க்ரியேட் பண்ணும்போது அந்த நெட்வொர்க்கை நான் மென்ஷன் பண்ணி க்ரியேட் பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு 3 tier அப்ளிகேஷனுக்கே நான் இவ்வளோ விஷயம் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இப்போ உள்ள அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ சர்வீஸாக வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு பெரிய பேக் அண்ட் அப்ளிகேஷனாக இல்லாமல் குட்டி மைக்ரோ சர்வீஸாக வச்சுருப்பாங்க. அதாவது குட்டியாக 5 இல்லை 10 சர்வீஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு மைக்ரோ சர்வீஸ்க்கும் தனித்தனியாக டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணி டாக்கர் கண்டெய்னரும் க்ரியேட் பண்ணி ஒருத்தன் என்விரான்மெண்ட் வேரியபிளாக பாஸ் பண்ணி அவங்களுக்கு கனெக்ஷனை கொடுத்து டாக்கர் கண்டெய்னர் க்ரியேட் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு கனெக்ஷன் கட் ஆயிரும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ண வந்தவன் தான் டாக்கர் கம்போஸ். நம்ம கண்டெய்னரை க்ரியேட் பண்ணுறதுக்கு டாக்கர் ரன் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணாமல் நமக்கு என்னென்ன கண்டெய்னர்ஸ் க்ரியேட் பண்ணணுமோ அதை ஜஸ்ட் ஒரு ஃபைல் எழுதிட்டா போதும். அதாவது என்னென்ன கண்டெய்னர் க்ரியேட் பண்ணணும், அந்த கண்டெய்னர் வந்து எந்த நெட்வொர்க் உள்ளே வரும், அந்த கண்டெய்னருக்கு என்னென்ன என்விரான்மெண்ட் வேரியபிள்லாம் பாஸ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே ஒரு ஃபைலில் எழுதிட்டு ஜஸ்ட் டாக்கர் கம்போஸ் அப் அப்படிங்கிற கமாண்டை ரன் பண்ணால் போதும். அந்த ஃபைலில் மென்ஷன் ஆகிருக்கிற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நெட்வொர்க் க்ரியேட் ஆகும். அப்புறம் என்னென்ன கண்டெய்னர் அதில் மென்ஷன் ஆகிருக்கு வரிசையாக ஒன்றா க்ரியேட் ஆகும். அண்ட் அந்த கண்டெய்னருக்கு என்னென்ன என்விரான்மெண்ட் வேரியபிள் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த என்விரான்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகி வால்யூம்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தால் வால்யூம்ஸ் க்ரியேட் ஆகி இது எல்லாமே ஜஸ்ட் டாக்கர் கம்போஸ் அப் அப்படிங்கிற ஒரு கமாண்டில் ரன் ஆயிரும். அண்ட் சப்போஸ் எல்லாம் கண்டெய்னர் நீங்கள் டெலீட் பண்ணணும்னா ஜஸ்ட் டாக்கர் கம்போஸ் டவுன் அப்படிங்கிற கமாண்டை ரன் பண்ணிங்கன்னா எல்லா கண்டெய்னர்ஸையும் அவன் ஸ்டாப் பண்ணி எல்லா கண்டெய்னர்ஸையும் டெலீட்டும் பண்ணிடுவான். ஸோ நான் வந்து மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் க்ரியேட் பண்ணணும்னா ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் டாக்கர் ரன்னு கமாண்டை போட்டு அவங்களுக்கு என்விரான்மெண்ட் வேரியபிளை பாஸ் பண்ணி அதுவும் ஒவ்வொரு கமாண்டாக எடுத்து ரன் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரே ஃபைலில் எழுதி ஜஸ்ட் ஒரே ஒரு கமாண்ட் மூலமாக எல்லா கண்டெய்னர்ஸையும் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண வந்து என் தலைவன் தான் டாக்கர் கம்போஸ். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஒரு ஃபைலில் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுதான் டாக்கர் கம்போஸ் .yml அப்படிங்கிற ஃபைலு. இதில் வந்து நம்ம எல்லாமே YML ஃபார்மேட்டில் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா டாக்கர் கம்போஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு டூல் தான். அந்த டூல் என்ன பண்ணுன்னா டாக்கர் கம்போஸ் .yml அப்படின்னு ஏதாச்சும் ஃபைல் இருக்கா அப்படின்னு பார்ப்பான். அந்த ஃபைல் இருந்துச்சுன்னா அந்த ஃபைலில் மென்ஷன் ஆகிருக்கிற எல்லாத்தையுமே டாக்கர் இன்ஜின்கிட்ட பேசி கம்யூனிகேட் பண்ணி க்ரியேட் பண்ணுவான். ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்டில் டாக்கர் இன்ஜின்கிட்ட சொல்லி தான் அவன் க்ரியேட் பண்ணுறான். ஸோ டாக்கர் இல்லாமல் இவனால் க்ரியேட் பண்ண முடியாது. நான் ஸ்டார்டிங்கில் என்ன நினச்சேன்னா டாக்கருக்கு பதிலாக தான் டாக்கர் கம்போஸ் அப்படின்னு நினச்சேன். பட் அப்படி கிடையாது. டாக்கரோடைய கமாண்டை ஒன்றா போட்டு க்ரியேட் பண்ணாமல் இவன்கிட்ட கொடுத்தா இவன் டாக்கர்கிட்ட பேசி நமக்கு வந்து சிம்பிளாக க்ரியேட் பண்ணி தருவான். ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா ஒருத்தன் நடுவில் நிற்கிறான், அவ்வளோதான். ஓகே, இதுதான் நம்மளுடைய டாக்கர் கம்போஸ் ஃபைலு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து YML ஃபார்மேட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா வெர்ஷன் கொடுக்கணும். டாக்கர் கம்போஸில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை சப்போர்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சப்போஸ் வால்யூம்ஸ் மென்ஷன் பண்ணுறோன்னா மேபி அது வந்து பழைய வெர்ஷனில் வந்து சப்போர்ட் ஆகாமல் இருக்கலாம். புது வெர்ஷனில் வந்து புதுசாக நிறைய கொண்டு வந்துருக்கலாம், நிறைய கமாண்ட்ஸு. ஸோ நம்ம வந்து இந்த வெர்ஷனை நம்ம இங்கே கொடுக்கணும். பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வெர்ஷனே கொடுக்க தேவையில்ல, அதுவே லேட்டஸ்ட் வெர்ஷனை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸ்டில் நம்ம வந்து 3.9 வெர்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து முக்கியமான விஷயந்தான் இந்த சர்வீசஸ். இப்போ நம்மக்கிட்ட என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு? 3 அப்ளிகேஷன் இருந்துச்சு கரெக்டாக. ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன், ஒரு பேக் அண்டு, ஒரு டேட்டா பேஸ் 3 இருந்துச்சு. ஸோ நம்மள்ட்ட வந்து 3 சர்வீஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 சர்வீஸ் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒரு MySQL சர்வீஸு, ஒரு பேக் அண்ட் சர்வீஸு, ஒரு ஃப்ரண்ட் அண்ட் சர்வீஸ். ஸோ இந்த நேம் கொடுக்குறோம்ல சர்வீஸுக்கு, இது வந்து நம்ம இஷ்டம் தான். நம்ம என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். பட் இந்த நேம் வச்சு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ ஒரு சர்வீஸுக்கு நம்ம சில பேசிக்கான விஷயங்களை சொல்லணும். அதாவது இந்த சர்வீஸோடைய இமேஜ் என்ன, என்னோடய MySQL சர்வீஸுக்கு வந்து என்ன இமேஜை வச்சு நான் வந்து டாக்கர் பில்ட் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லணும். ஓகே, நான் டாக்கர் பில்ட் பண்ணுறேன், அந்த கண்டெய்னருக்கு நான் என்ன நேம் கொடுக்கணும் அப்படின்றது ரெண்டாவது சொல்லணும். அடுத்து இந்த ரீஸ்டார்ட்ன்றது இது கடைசியாக பார்ப்போம். அடுத்து முக்கியமானது என்னென்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். நம்ம டாக்கர் ரன் கமாண்ட் ரன் பண்ணும்போது -e அப்படின்ட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள் பாஸ் பண்ணுவோம். ஸோ அந்த என்விரான்மெண்ட் வேரியபிளை தான் நம்ம இங்கே கொடுக்கணும். என்னுடைய டாக்கர் இமேஜுக்கு வந்து MySQL ரூட் பாஸ்வேர்டும் டேட்டா பேஸும் தேவைப்படும். ஸோ நான் வந்து 2 என்விரான்மெண்ட் வேரியபிளுக்கு வந்து வேல்யூ நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த MySQLக்கு வால்யூம்ஸ் தேவைப்படும். டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டா வந்து அழிஞ்சிடக்கூடாது. ஸோ வால்யூம் தேவை. இங்கே பார்த்தீங்கன்னா 2 விஷயம் கொடுத்துருக்கோம். ஒன்று, இந்த கண்டெய்னருக்குள்ளே எங்கே இந்த வால்யூம் வந்து மவுண்ட் ஆகணும் அப்படின்றத கொடுத்துருக்கோம். அடுத்து வெறுமனே ஒரு பேர் மட்டும் கொடுத்துருக்கோம். இது என்னது? ஆக்சுவலி இதுதான் வால்யூமோடைய நேமு. இங்கே நம்ம ஒரு வால்யூமோட நேமை கொடுத்துட்டு இந்த வால்யூமையும் க்ரியேட் பண்ணுன்றதை கம்போஸ்ட்டை சொல்லணும். டாக்கர் கம்போஸ்ட்டை அது எப்படி சொல்லணும்னா, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வால்யூம்ஸ் அப்படின்னு கொடுத்து ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்கர் கம்போஸ் என்ன பண்ணுவான்னா, வால்யூம்ஸ் கீழே ஒரு வால்யூம் கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம ஒரு வால்யூமை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத அவன் க்ரியேட் பண்ணி அந்த வால்யூமை இங்கே யூஸ் பண்ணிக்கிடுவான். இதனால் நம்ம தனியாக ஒரு வால்யூம் க்ரியேட் பண்ணி அதை மவுண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவன்கிட்ட மென்ஷன் பண்ணிட்டா அவனே க்ரியேட் பண்ணிடுவான். அப்புறம் வழக்கம் போல் போர்ட் மேப்பிங் நம்ம கொடுப்போம். டாக்கர் ரன் கமாண்ட் ரன் பண்ணும்போது அந்த போர்ட் மேப்பிங்கை இங்கே டேரெக்டாக கொடுத்துக்கலாம். அப்புறம் முக்கியமானது தான் நெட்வொர்க். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், டாக்கர் கிரியேட் நெட்வொர்க் அப்படின்னு போட்டு ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி ஒவ்வொரு ரன் கமாண்ட்லேயுமே -- நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெட்வொர்க்கை வந்து மென்ஷன் பண்ணுவோம். இங்கே என்ன பண்ணணும்னா, நெட்வொர்க் கிரியேட் பண்ணணும் அவசியமே இல்லை. எப்படி வால்யூமை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி நெட்வொர்க்ஸ் அப்படின்னு போட்டு அந்த நெட்வொர்க்குக்கு ஒரு நேமு, அப்புறம் அது வந்து என்ன டைப்பு, பிரிட்ஜ் டைப்பா ஹோஸ்ட் டைப்பா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் மென்ஷன் பண்ணிட்டா இந்த சிம்பிளிஃபைட் அப்படிங்கிற நெட்வொர்க்கை வந்து என்னுடைய MySQL கண்டெய்னர் வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்றத நான் நெட்வொர்க் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹைஃபன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்கலாம். இன்னொரு நெட்வொர்க் கூட நான் கிரியேட் பண்ணி அந்த நெட்வொர்க்லேயும் இந்த சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்கணும் அப்படின்றத கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து மல்டிபிள் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட MySQL கண்டெய்னரை சிம்பிளிஃபைட் அப்படிங்கிற நெட்வொர்க்குள்ளே நான் கிரியேட் பண்ணுறேன். அடுத்து ரெண்டாவது சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் சர்வீஸ். ஸோ இதுக்கு நான் வந்து பேக் அண்ட் அப்படின்னு பேர் கொடுத்துருக்கேன். அதே வழக்கம் போல் ஒரு இமேஜ் நேமு. ஏன்னா ஒரு சர்வீஸை கிரியேட் பண்ணால் அவனுக்கு இமேஜ் தெரிஞ்சால் தான் அவனால் கண்டெய்னர் கிரியேட் பண்ண முடியும். அந்த கண்டெய்னருக்கு ஒரு நேமு, அப்புறம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வழக்கம் போல் பாஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ இந்த MySQL கண்டெய்னர் இருக்குது, இதுதான் டேட்டா பேஸு. இந்த டேட்டா பேஸே இல்லாமல் என்னோட பேக் அண்ட் சர்வீஸ் ரன் ஆச்சுன்னு வைங்க. ரன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, ஃபெயில் ஆயிரும். இது ரன் ஆகும்போதே டேட்டா பேஸ் கூட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணும். ஸோ டேட்டா பேஸ் இல்லை அப்படின்ன உடனே எரர் அடித்து கண்டெய்னர் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ எப்பயுமே ஒரு பேக் அண்ட் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த MySQL வந்து ரெடியாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பேக் அண்டே ரன் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் இங்கே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேக் அண்ட் சர்வீஸ் வந்து MySQL அப்படின்ற ஒரு சர்வீஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது, அதை நாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி கொடுக்கறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, டாக்கர் கம்போஸ் என்ன பண்ணுவான்னா, இந்த பேக் அண்ட் சர்வீஸை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இருக்கா அப்படின்னு பார்ப்பான். இருந்துச்சுன்னா அது முதல்ல கிரியேட் ஆகிருக்கா, அதை முதல்ல கிரியேட் ஆகு, அது வந்து கிரியேட் ஆகி சக்ஸஸ்ஃபுல் ஆகிருச்சா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் இந்த பேக் அண்ட் சர்வீஸை கிரியேட் பண்ணுவான். ஸோ பேக் அண்ட் சர்வீஸுக்கு வந்து டேட்டா பேஸ் இல்லை அப்படின்ற எரர் வராது. ஓகே, அடுத்து வந்து வழக்கம் போல் போர்ட் நம்ம கொடுத்துருக்கோம். சேம் இவங்க எல்லாம் ஒரே நெட்வொர்க்கில் இருக்கணுன்றதுக்காக அதே சிம்பிளிஃபைட் நெட்வொர்க்கையும் இங்கேயே கொடுத்துருக்கேன். ஏன்னா 3 அப்ளிகேஷனும் ஒரே நெட்வொர்க்கில் இருக்கணும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன். சேம் இமேஜ் நேமு, கண்டெய்னர் நேமு, டிபெண்ட்ஸ் ஆன். இது வந்து பேக் அண்டை டிபெண்ட் ஆகிருக்கு. கரெக்டாக இதுதான் பேக் அண்டை கேள்வி கேட்கும். ஸோ பேக் அண்டை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால டிபெண்ட்ஸ் ஆன் பேக் அண்ட். ஆக்சுவலி இதே நேம் தான் இங்கே கொடுக்கணும். சர்வீஸ்க்கு நம்ம என்ன நேம் கொடுத்தோம் அதே நேம் தான் கொடுக்கணும். அப்புறம் வழக்கம் போல் போர்ட்டு, அப்புறம் நெட்வொர்க். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பேக் எண்டுக்கிட்ட வந்து MySQLோட URL நம்ம கொடுப்போம். இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். MySQL URL, டேட்டா பேஸ் நேமு, பாஸ்வேர்டு, இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம இங்கே கொடுத்த வேல்யூ தான் இங்கே கொடுக்கணும். அந்த டேட்டா பேஸோடைய வேல்யூ தான் நம்ம இங்கே கொடுப்போம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்,
இதில் வந்து ஐபி அட்ரஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதோட ஐபி அட்ரஸ்னால் MySQLோட ஐபி அட்ரஸ். அப்போ தான் பேக் எண்ட் வந்து MySQL கூட கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் நம்ம டாக்கர் கம்போஸ் அண்ட் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து ஐபி அட்ரஸ் கொடுக்காம டேரெக்டாக சர்வீஸ் நேமை கொடுத்தா போதும். எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து URLனு போட்டிருக்கா, இதில் ஆக்சுவலாக என்ன கொடுக்கணுன்னா இந்த MySQLோடைய ஐபி அட்ரஸ். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல 127.0.0 இந்த மாதிரி ஐபி அட்ரஸ் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கணும் ஆக்சுவலி. ஆனால் நம்ம ஒரு நெட்வொர்க்கும் க்ரியேட் பண்ணுறோம், கம்போஸும் யூஸ் பண்ணுறதுனால கம்போஸ் என்ன சொல்கிறான்னா, நீ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஐபி அட்ரஸ் கொடுக்க தேவையில்ல, ஜஸ்ட்டு அந்த சர்வீஸோடைய நேமை மட்டும் என்கிட்ட சொல்லு. எந்த இடத்துல ஐபி அட்ரஸ் கொடுக்கணுமோ அந்த இடத்துல சர்வீஸோட நேமை மட்டும் கொடு, நான் அவனோட ஐபி அட்ரஸ் என்னன்னு பார்த்து நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ சர்வீஸோடைய நேம் வந்து இந்த இடத்துல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரண்ட் எண்ட்டையும் நான் பேக் எண்டோடைய ஐபி அட்ரஸ் கொடுக்கணும் கரெக்டாக, அதை நான் மென்ஷன் பண்ணவே இல்லையே. இந்த ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் வந்து பேக் எண்டோடைய யூஆர்எலை எங்கேருந்து எடுக்கும்னா config.json அப்படிங்கிற ஒரு ஃபைல்லேருந்து தான் எடுக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதை தனியாக போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஜேசன் ஃபைல் இருந்தால் அவன் எடுத்துப்பான். ஸோ அந்த ஜேசன் ஃபைல் இதான் அந்த ஜேசன் ஃபைலோட லொக்கேஷனு. அதை எடுத்து கண்டெய்னருக்குள்ளே இந்த இடத்துல சொருகி விட்ரு அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இருந்து என்னோடய ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் எடுத்துக்கிறோம். இந்த அளவுக்கு நீங்கள் காம்ப்ளிகேட்டடாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஒவ்வொரு அப்ளிகேஷன் எப்படி டிசைனாக இருக்குன்றதை பொறுத்து தான் இந்த இதெல்லாம் வரும். ஓகே, அப்புறம் வழக்கம் போல் போர்ட்டு நெட்வொர்க் கொடுத்து 3 சர்வீஸ் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகே, சர்வீஸ் மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இதை வந்து ரன் பண்ணுறது? ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ரொம்ப சிம்பிள் தான். நான் ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நான் இந்த லொக்கேஷனுக்கு வரணும். இந்த டாக்கர் கம்போஸ் எங்கே இருக்குதோ அந்த லொக்கேஷனுக்கு வரணும். ஓகே, நான் அந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்கர் கம்போஸ்.yml இந்த லொக்கேஷனில் தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் நம்மள்ட்ட வந்து கண்டெய்னர் எதுவும் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். டாக்கர் PS அப்படிங்கிற கமாண்டை ரன் பண்ணேன். ஸோ என்கிட்ட வந்து எந்த கண்டெய்னருமே இல்லை, 0 தான். -aன்னு போட்டு பார்ப்போம். நம்மள்ட்ட வந்து வேறு கண்டெய்னர் தான் இருக்குது, இதனால் பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் எதுவும் இருக்குது அப்படின்னு பார்த்தேன். நம்ம சிம்பிளிஃபைட் நேமில் எந்த நெட்வொர்க்கும் இல்லை, இது வேறு நெட்வொர்க்ஸ் தான் இருக்குது. அண்ட் வால்யூம்ஸும் செக் பண்ணேன். சிம்பிளிஃபைட் அப்படிங்கிற நேமில் வந்து எந்த வால்யூமும் இல்லை, டாக்கர் கம்போஸ் அப்படிங்கிற நேம்லேயும் எந்த வால்யூமும் இல்லை. ஸோ கிளியராக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா டாக்கர் கம்போஸ் அப் அப்படிங்கிற கமாண்டை ரன் பண்ணலாம். ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்றத போட்டிருக்கு, அப்புறம் வால்யூம் க்ரியேட் ஆகிருக்குன்னு போட்டிருக்கு, அப்புறம் 3 கண்டெய்னர் வந்து அவனே க்ரியேட் பண்ணியிருக்கான். அண்ட் கீழே நீங்கள் பார்க்குறது வந்து அந்த கண்டெய்னரோடைய லாக்ஸ் தான். ஸோ எல்லாம் கண்டெய்னர் ரன் ஆகிடுச்சு, வால்யூம் க்ரியேட் ஆகிருக்கு. அதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ டாக்கர் PS கமாண்ட் ரன் பண்ணால் 3 கண்டெய்னர் ரன் ஆகுது. ஃப்ரண்ட் எண்டு, பேக் எண்டு, அப்புறம் வந்து MySQLோடைய கண்டெய்னர் 3 கண்டெய்னர் ரன் ஆகிட்டுருக்கு. அண்டு நெட்வொர்க் பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு சிம்பிளிஃபைட் நெட்வொர்க்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்கர் கம்போஸ் சிம்பிளிஃபைட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த நெட்வொர்க்கோடைய நேம் வந்து டாக்கர் கம்போஸ் அப்படின்னு அப்பன் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கான். அண்ட் நம்ம MySQLக்கு வந்து ஒரு வால்யூம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். MySQL டேட்டா அப்படிங்கிற நேமில் வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த நேமில் வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருந்தோம். அதே நேமு அதே மாதிரி டாக்கர் கம்போஸ் அண்டர்ஸ்கோர்னு போட்டு அந்த நேமில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ இந்த டாக்கர் கம்போஸ் வந்து இந்த டெர்மினலில் ரன் ஆகிட்டு இருக்குது. நம்ம ப்ரௌசரில் செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சும்மா நான் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணேன். அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ எண்ட் டு எண்ட் வந்து ஒர்க் ஆகுது. பட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினலில் ரன் ஆகிட்டே இருக்குது. சப்போஸ் இந்த டெர்மினலை நான் க்ளோஸ் பண்ணேன்னு வைங்க, எல்லா கண்டெய்னருமே ஸ்டாப் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா வெப்சைட்டும் டவுன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த டாக்கர் கம்போஸ் அப் அப்படின்னு கொடுத்துருந்தோம்ல, இதுக்கப்புறம் -d அப்படிங்கிற ஃப்ளாக் நம்ம பாஸ் பண்ணணும். இதுக்கு என்ன மீனிங்னா டெர்மினல் கூட அட்டாச் ஆகி ரன் ஆகாமல் தனியாக டிட்டாச் ஆகி ரன் ஆகு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதான் டிட்டாச் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஃப்ரீயாக தனியாக ரன் ஆகு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொடுத்தா என்ன ஆகுன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 கண்டெய்னர் ஸ்டாப் ஆகிருந்துச்சு இல்லை, அது 3 ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஆனால் டெர்மினலில் வந்து அட்டாச் ஆகலை. நம்ம இதில் கமாண்ட்ஸ் கூட ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டாக்கர் கம்போஸில் வந்து டிட்டாச் மோடில் ரன் பண்ணுறது. பெரும்பாலும் எல்லாருமே இந்த டிட்டாச் மோடில் தான் ரன் பண்ணுவாங்க. ஓகே, எனக்கு இப்போ எதுவுமே வேண்டாம், எல்லாத்தையும் டெலீட் பண்ணணும் அப்படின்னா டாக்கர் கம்போஸ் டவுன் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்டை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருப்பான். பார்த்தீங்கன்னா டாக்கர் PS கமாண்ட் ரன் பண்ணியிருக்கு, எந்த கண்டெய்னர்ஸும் இல்லை, எல்லா கண்டெய்னரையுமே ஸ்டாப் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டான்.
பட் இவன் வந்து வால்யூம்ஸ் எதுவும் டெலீட் பண்ண மாட்டான். ஏன்னா சேஃப்டி பர்பஸுக்காக வால்யூம்ஸை வந்து அப்படியே வச்சுருவான். நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் அப்படியே தான் இருக்குது. ஸோ நான் வால்யூமும் சேர்த்து டெலீட் பண்ணணும்னா ஜஸ்ட் டாக்கர் டவுன் கொடுத்தோம்ல, அதில் -v கொடுக்கணும். வால்யூமும் சேர்த்து தூக்கி விட்ரு அப்படின்னு சொல்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா வால்யூம் ரிமூவ்ட் அப்படின்னு வந்துருக்கு. ஸோ இந்த கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான 2 கமெண்ட்ஸ். சப்போஸ் எனக்கு வந்து கண்டெய்னர்ஸை டெலீட்லாம் பண்ண வேண்டாம், இப்போதைக்கு ஸ்டாப் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னா டாக்கர் கம்போஸ் ஸ்டாப் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. அது கொடுத்தா கண்டெய்னர்ஸ் வந்து ஸ்டாப் மட்டும் ஆகும், டெலீட் ஆகாது. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இவ்வளோ நேரம் டாக்கர் ரன் அப்படிங்கிற கமாண்டுக்கு பதிலாக தான் இவ்வளோ விஷயமும் டாக்கர் கம்போஸ் மூலமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஒரு இமேஜ் பில்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், டாக்கர் பில்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக ஒவ்வொரு ஃபோல்டர்லேயே போயிட்டு ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்காக தனித்தனியாக போயிட்டு டாக்கர் பில்ட் அப்படிங்கிற கமாண்டை ரன் பண்ணணும். 3 இமேஜ் நான் பில்ட் பண்ணணும்னா 3 இடத்துல போயிட்டு 3 கமாண்டை நான் ரன் பண்ணணும். அதையுமே நம்ம இதில் வந்து ஆட்டோமேட் பண்ணலாம். அதாவது இங்கே சர்வீஸ் கொடுத்துருக்கோம்ல, இந்த சர்வீஸ் கீழே வந்து பில்ட் அப்படின்னு கொடுத்து ஒரு இமேஜை பில்ட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு டாக்கர் ஃபைல் தேவைப்படும். அந்த டாக்கர் ஃபைல் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷனை நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ அந்த லொக்கேஷனை கொடுத்தீங்கன்னா அவன் அங்கேருந்து டாக்கர் ஃபைலை எடுத்துக்கிடுவான். அண்ட் நீ வந்து டாக்கர் இமேஜஸை பில்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு கமாண்ட் இருக்குது. அது என்னென்னா டாக்கர் கம்போஸ் பில்டு. இந்த கமாண்டை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இதில் என்னென்ன சர்வீஸ் கொடுத்து அதில் வந்து பில்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ அந்த லொக்கேஷனில் இருக்கிற டாக்கர் ஃபைலை எடுத்து டாக்கர் இமேஜ் அவனே ஆட்டோமேட்டிக்காக பில்ட் பண்ணுவான். ஸோ இதனால் நம்ம ஒவ்வொரு ஃபோல்டர்லேயும் போய்கிட்டு டாக்கர் பில்ட் அப்படிங்கிற கமாண்டை ரன் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இதையும் இதில் ஆட்டோமேட் பண்ணலாம். ஓகே, நம்ம எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரீஸ்டார்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருப்போம். ரீஸ்டார்ட் ஆல்வேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு என்ன மீனிங்னா, சிம்பிளாக சொல்லணும்னா நான் இந்த கண்டெய்னரை வந்து எப்போல்லாம் ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ரீஸ்டார்ட் நம்ம வந்து ஆல்வேஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு என்ன மீனிங்னா, கண்டெய்னர் எப்போல்லாம் ஸ்டாப் ஆகுதுன்னு உனக்கு தோணுதோ அப்போல்லாம் நீ வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடு அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, நம்ம வேணும்னே கண்டெய்னரை போய் ஸ்டாப் பண்ணாலுமே இவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணி விடுவான். அடுத்த ஆப்ஷன் வந்து அன்லெஸ் ஸ்டாப்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு என்ன மீனிங்னா, ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்டாப் ஆச்சுன்னா நீ வந்து ஸ்டார்ட் பண்ணு, மேனுவலாக நடக்கிறது எதையுமே நீ வந்து கண்டுக்காத அப்படின்னு சொல்கிறது தான் அன்லெஸ் ஸ்டாப்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு என்ன மீனிங்னா, ஃபெயில் ஆனால் மட்டும், அதாவது கண்டெய்னர் வந்து எரரோட எக்ஸிட் ஆனால் மட்டும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆன் ஃபெயிலியர். ஓகே, டாக்கர் கம்போஸ் இவ்வளோ சூப்பராக இருக்குதே, இதை வந்து ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இது வந்து ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு அப்ளிகேஷன் கிடையாது. இது வந்து ஜஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க, டெவ் என்வரான்மெண்ட்டில் வந்து ஒரு டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு மட்டும் தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் வந்து பயங்கரமாக பெரிய ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் இதோட வேலை என்னென்னா, ஒரு 10 கண்டெய்னர் ரன் பண்ணணும். உட்காந்து தனித்தனியாக நான் உட்காந்து ரன் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், ஒரே கமாண்டில் ரன் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அட்வான்ஸாக வந்த கான்செப்ட் தான் குபர்நெட்டிஸ். அதில் வந்து நம்ம பல விஷயம் சொல்லலாம். அதை தான் ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு டெவ் என்வரான்மெண்ட்டில் நான் டெஸ்ட் பண்ணுறேன். இல்லை என்னோடய லோக்கல் என்வரான்மெண்ட்டில் வந்து நான் ஒரு மைக்ரோ சர்வீஸை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் எல்லா மைக்ரோ சர்வீஸும் நான் ரன் பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.